வணக்கம் நண்பர்களே, மீண்டும் ஒரு முறை ஜெவன்சஸ்க்காக செந்தில் தேவராஜ். இது பாலி பயணத்தோட 7வது நாளில் இருக்கும், கடைசி நாள். இதனோட பார்ட் 2 வீடியோவை இப்போ பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் அழகும் ஆபத்தும் நிறைந்த ஏஞ்சல் பில்லபாங்கையும், அடுத்து இங்கிருந்து கிறிஸ்டல் பேவும் போக போகிறோம். ஏஞ்சல் பில்லபாங்கில் ஒரு பெரிய விபத்தை வேறு நான் சந்தித்தேன். அந்த விபத்தோட விவரங்களே இதுக்குள்ளே கொடுக்குற நண்பர்களே, நேரடியாக நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். இந்த இடம்லாம் ஏன் ஃபென்சிங் போட்டிருக்காங்கன்னா, சுற்றி ஃபென்சிங் போட்டிருக்காங்க பாருங்கள். ஃபென்சிங்லாம் சும்மா ஒரு சேஃப்டிக்காக கயிறு கட்டியிருக்காங்க. இங்கே என்ன ஆபத்துன்னா, அலை அடிக்கிறது தான். அந்த அலை ஃபுல்லாக இது மேலே வரும், அடித்து மேலே அங்கே அடிக்கிற கடல் அவ்வளோ பழத்தில் இருக்குது, கிட்டத்தட்ட ஒரு 50 அடி பழத்தில் இருக்குது. அங்கே அடிக்கிற அலை இது மேலெல்லாம் ஃபுல்லாக அடித்து இதில் அருவி மாதிரி கொட்டும் அந்த இடம்லாம். இந்த இடம்லாம் ஃபுல்லாக தண்ணி வந்துட்டு இந்த தண்ணி ரிட்டன் இது வழியாக போகும். அடிச்சுன்னு போய்டுவாங்கன்றதுக்காக தான் இந்த ஃபென்ஸ் போட்டிருக்காங்க. யாரும் அந்த மாதிரி போய்டக்கூடாது தாண்டின்றதுக்காக இந்த ஃபென்ஸ் போட்டிருக்காங்க. இதுதான் அந்த அழகான ஏஞ்சல் பில்லபாங். ஏன் பண்ணால் அதுக்குள்ளே ஒரு அழகான ஃபால்ஸ் மாதிரி, ஃபால்ஸ் இல்லை, ஒரு ஸ்விம்மிங் பூல் மாதிரி ஒரு அழகான ஒரு இடம் இருக்கும். அவ்வளோ அழகாக இருக்கும் அது பார்க்கறதுக்கு. க்ரீனரியோட பச்சை பசேல்னு பாசி படிஞ்சு சூப்பராக இருக்கும். ஆனால் இப்போ லோ டைடு தான் இப்போது. அந்த இடம் பாருங்கள், தெரியுதா உங்களுக்கு எவ்வளோ அழகாக இருக்குது. அந்த இடம் எவ்வளோ ஆபத்தாக மாறும்ன்றது வேறு வீடியோஸில் பாருங்கள். நாங்கள் வரப்போ டைடு அந்தளவுக்கு இல்லைன்றதால எதுவும் தெரியல. ரைடு இல்லைன்றதால எதுவுமே தெரியல. இந்த இடம் தான் அந்த இடம். எவ்வளோ இதுக்குள்ளே இறங்கி குளிப்பாங்க, இல்லை ஸ்விம் பண்ணுவாங்க. அது கீழே 10 அடி கீழே இருக்குது. அலை மேலே ஏற ஆரம்பிக்குதா. இப்போ காலையில் 10 மணிக்கு இங்கே ஹைட் ரைடு இருந்து அந்த டைமில் வந்தீங்கன்னா தண்ணி உள்ளே வந்துடும். இது ஃபுல்லாகவே அடிச்சிருக்கும் ஏரியா ஃபுல்லாகவே. இது படிக்கிற போது பாருங்க, இப்படி இறங்கிட்டு இந்த வழியாக உள்ளே போவாங்க. இப்போ எல்லாருமே தடை பண்ணிட்டாங்க. இப்போ ரொம்ப ஆபத்தான இடம்ன்றதால எல்லாருமே தடை பண்ணிட்டாங்க இங்கே போகிறதுக்கு. யாருமே கீழே இறங்க. இதுக்குள்ளே இறங்கி ஸ்விம் பண்ணுவாங்க நிறைய பேர். இங்கெல்லாம் ஸ்விம் பண்ணும்போது அலை அடித்து இது சைட்லலாம் அடிப்பட்டதெல்லாம் பார்த்துருக்கேன் நான். நிறைய வீடியோஸ் இருக்கும். ஏஞ்சல் பில்லபாங் போட்டிங்கன்னா அதில் நிறைய வீடியோஸ் இருக்கும், பார்க்கலாம். இந்த பாருங்கள், தண்ணி மேலே வந்து வழிஞ்சு வந்ததால் வந்த பாறை தீரல் எல்லாம் அது வரலாம். தண்ணி அது மேலே அடிக்கிற தண்ணி அப்படி போயிட்டு இது வழியாக கீழும். ஸ்லிப்பாக சார், வாட்ச் யூ ஸ்டெப். அழகு ஆபத்தாக மாற்றக்கூடிய உலகத்தில் மோசமான ஒரு இடம் ஏஞ்சல் பில்லபாங். ஏன் ஏஞ்சல் பில்லபாங் பிரச்சனை தெரியல, டெவில்னு வச்சுருக்காங்க. 10 அடி கீழே இருக்குல்ல, இப்போயே ஒரு ஆளை மேலே வந்து போச்சு லைட்டாக, லோ டைட்லேயே இடத்துல. அந்த டைம் வீடியோ பண்ண முட்டேன் பாருங்களேன். கொஞ்சம் முன்னாடி போய்ட்டு இருப்போம் பாருங்க. கிட்டத்தட்ட ஒரு 10 அடி மேலே ஏறி வந்து அதுக்குள்ளே கொஞ்சம் வருது. நான் பெரிய வேவ்ஸ் இருக்குதுன்னு சொல்கிறேன். அந்த நேரத்தில் கண்ணா பின்னான்னு வரும் பாருங்க. ஓ வாவ் வாவ். என்னோட இந்த இடத்தோட ஆபத்து தெரியுதா இப்போ உங்களுக்கு? இந்த இடத்தோட ஆபத்து பாருங்கள், எவ்வளோ ஆபத்தான இடம்ன்றது இப்போ தெரியுது பாருங்கள். பாருங்க, அடுத்தடுத்து வரும் இதுக்கப்புறம். யா யா எஸ். எவ்வளோ ஆபத்தான இடம் இது தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். திடீர்னு வைலண்ட் ஆகும். சைலண்ட்டாக அழகாக இருக்கும், திடீர்னு வைலண்ட் ஆகும். இவ்வளோ ஷார்ப் இருக்காங்க. ஆனால் பார்த்து நிற்கலன்னா அவ்வளோதான். அதை கண்டல் இயற்கையால் உருவான ஒரு ஆபத்தான இடம் ஏஞ்சல் பில்லபாங். எனக்கு பயமாக இருக்குது. எனக்கு என்னென்ன, நான் ரொம்ப பயந்தாங்குழி தான். இருந்தாலும் பாறைகள் ரொம்ப ஷார்ப்பாக இருக்குது, பயமாக இருக்குது. பாருங்கள் எவ்வளோ ஆழம் பாருங்கள். கிட்டத்தட்ட 10 அடி கீழே இருக்குது. திடீர்னு அலை வந்து மேலே அடிச்சு இருந்தோம் பாருங்க. ஹை டைடில் இது கண்டினியூஸ் வேஸ் வரும். இது வந்து இப்போ வந்து மீடியம் டைடு, 3 மணிக்கு லோ டைடு வந்துடுவீங்க. காலையில் 10 மணிக்கு ஹை டைடு இருந்துருங்க. அந்த டைமில் ரொம்ப ப்ரெஷியஸாக வந்துருக்காங்க. ஓ வா, இது கம்மி, இதெல்லாம் ஒன்றும் கிடையாது.
திடீர்னு 4-5 அலை, பெரிய பெரிய அலைங்களாம் வரும். ரொம்ப ஆபத்து. இதோ பாருங்க. ஓ, திடீர்னு ஆபத்தாக மாறிடும் அந்த இடம். தொடர்ந்து அலைங்க வர ஆரம்பிச்சு பாருங்க. அந்த மலையில் எவ்வளோ ஹைட்டு ஏறுது பாருங்க, தெரியுது பாருங்க உங்களுக்கு. ஓ ஓ ஓ ஓ ஓ ஓ ஆக்சுவலாக ஹை டைடில் இப்போ இந்த இடத்துல அருவி மாதிரி கொட்டுது இல்லையா, அந்த இடத்துல அருவி மாதிரி கொட்டுது பாருங்கள். அது வரலாம் அது கொட்டும். அந்த இடம்லாம் கொட்டும் அருவி மாதிரி ஃபுல்லாக மேலே. அவ்வளோ ஹைட்டு தண்ணி அடித்து அந்த இடம்லாம் கொட்டும். இதில் வழியாக தண்ணி ஓடி வரும் திரும்ப. அவ்வளோதான், விழுந்த அந்த இடம் முடிஞ்சு போச்சு லைஃப். ஆனால் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் அந்த இடம். பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகு, ஏஞ்சல்னு சொல்கிற மாதிரி எல்லாம் இருக்குது பாருங்க. அவ்வளோ அருவி மாதிரி கொட்டுது தண்ணி. அங்கே அவ்வளோ ஹைட் ஏறுதில்ல, இன்னும் ஹைட் ஹைட்டில் இது இன்னும் மேலே ஏறும். அந்த மலை உச்சி வரலாம் ஏறும். இப்போ பாதி தூரம் ஏறுறது, அப்போ மலை உச்சி வரலாம் ஏறும். அடிக்கடி ரத்தம் வந்த பிறகு ஓகே, ஓகே, பார்த்து you written here? No? Oh, good. செம அடிபட்டுச்சு. கால் காயம், கை எல்லாமே. தேவையா போகுது. வீடியோ ஆன்லேயே இருக்குது. இப்போ வீடியோ ஆயின்னு இருக்குது. அதுவும் அடி நல்லா அடிபட்டு கேமராக்கெலாம் எல்லா இடம். ஓகே, இந்த அழகை பார்க்கறது, இந்த ஆபத்தை பார்க்கறதுக்கு தான் இவ்வளோ காயம் போட்டிருக்கோம் பொழுது. காயத்துக்கெல்லாம் மருந்து போடுறாரு. நம்பரை பாருங்க, பேச்சா பேசுகிறேன் அப்படின்னு பார்க்குறான். பச்சில் வருது ஒரு நண்பர் பையன். விழுந்துட்டேன், நல்லா புரண்டு விழுந்தேன். தடுமாறி நான் பார்த்து சமாளிக்கிறேன். நான் எப்படி நான் பயந்தேன் நீ ஊந்ததை பார்த்து. அப்படியே புரள்றேன். எனக்கு இந்த கல்லுங்களை ஊந்து புரண்டா என்ன ஆகும் தெரியுமா? அதாவது இவ்வளோ காயம். கல்லாது பேய் இது காயம். இந்த இடம் என்ன பாரு, இந்த இடம் எப்படி பார்க்கலாம். அங்கே போய் ட்ரெஸ்ஸு கட்டி பார்க்கலாம். வேறு தண்ணி பார்த்தா ஒன்றும் தெரியுதா? தெரியும், அதே தான் செய்யும். அதுக்கு என்ன பண்ணுறது? காயம்பட்டா எரிஞ்சு தானே ஆகணும். செமால வந்ததுப்பா 2. ஆனால் ஒன்றும் இல்லை, பயங்கரமான நாள் வந்தது. இப்போது உடம்பு ஃபுல்லாக ரத்த காயம். கீழே விழுந்தேன் அந்த இடத்துல. அது மேலே இந்த தடுமாறி கீழே விழுந்தேன். ஆபத்து தண்ணியில் மட்டும் இல்லை, பாறையிலே இருக்குங்க. தலை கீழே எல்லா இடத்துலையும் காயம். அந்த வேலை கீழே விழாமல் நான் விழுந்தது அந்த இடத்துல, அந்த பள்ளத்தில். அந்த பள்ளம் இருக்குல்ல, அந்த இடத்துல விழுந்தேன். பட் அந்த ஹோட்டலில் இருந்தேன் நான். அப்போ விழுந்து தான் இன்னும் கீழே போய் தண்ணியில் விழுந்திருப்பேன். ஓகே, ரொம்ப காயங்கள்லாம் ரொம்ப வலிக்கிறதால கிளம்பிடுவேன். தேங்க்யூ. அந்த பெரிய அலையை வீடியோ எடுக்காம விட்டேன். அப்படி தான் ஒரு கவலை எனக்கு. சமாள பிரதர். அதுக்கப்புறம் ஒரு ஆளை வந்தது அதே மாதிரி.
ஒரு சந்தோஷம் தானே, நிறைய பேருக்கு காட்டுற சந்தோஷம் அதெல்லாம், வேற ஒன்றும் இல்லை. நம்ம காயம் போகிறது சப்ஜெக்டில் இல்லை ஆபத்து தான். ஆபத்து வந்து நம்ம ஊரில் நடந்ததுன்னா அது வந்து ஆபத்தே இல்லை, இதெல்லாம் ஆபத்தே கிடையாது. ஆமாம், முதல்ல நல்ல ஹாஸ்பிட்டல் பார்ப்போம். ஹோட்டல் பக்கத்தில் எங்கள் ஹாஸ்பிட்டல் பார்த்த மாதிரி ஞாபகம். பார்ப்போம், ஒரு டிடி ஒன்று போட்டால் தான் நான் ஃபீவர் வந்துட்டேன். நைட் சின்ன ஒரு நிறைய காயம், கொசு கச்சா கூட இங்கே ஆபத்து தான். திடீர்னு மதியம் ஆயிடுச்சு. இல்லை டக்குன்னு உன்னை கூப்பிட்டு அலை பெருசாக இருந்துச்சுன்னா இங்கே பாரு அப்படின்னு திரும்ப பாரு வேகமாக எடுக்கிறதுக்கு அதை அப்படியே கால் ஸ்லிப் ஆச்சு, அவ்வளோதான். கிழந்துட்டேன், உருள ஆரம்பிச்சிட்டேன். வந்து இங்கே வந்தோம், நம்ம தான் ஹெல்ப் பண்ணோம். இவங்க தான் ஹெல்ப் பண்ணாங்க. போயிட்டு சைடில் போய்ட்டு வாஷ் பண்ணிட்டு அது வந்தோம். கிளம்பலாம், அங்கேருந்து கார் பார்க்கிங் பக்கத்தில் தான். ஆபத்தில் முடிந்த நூசாப்பேரிடம் போயிடும். இந்த டிஷர்ட் அது வரலாம், ஒரு வெயிட்டை குறைச்சாச்சு. ஃப்ளைட்டுக்கு வெயிட்டை குறைக்கிறதுல இந்த டிஷர்ட் தூக்கி போட மனசு வந்துருக்காது எனக்கு. நல்லா கந்தலாகிடுச்சு விழுந்ததில். இந்த கிழிஞ்ச டிஷர்ட்டை காரை தொடச்சிக்கடான்னு வயங்கிட்ட கொடுத்துட்டு வந்தேன் நான். ஒரு மாதம் கழித்து எனக்கு ஒரு ஃபோட்டோ அமிச்சான், உன் டிஷர்ட் நான் போட்டுனுக்கேன் பாருன்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட் டைம் வரும்போது நிறைய டிஷர்ட் உனக்கு வாங்கிட்டு வந்து தரேன், இந்த டிஷர்ட் நீமே போடாதுன்னு சொல்லிட்டு மெசேஜ் அமிச்சான் உனக்கு. ஏஞ்சல் பில்லு பாங்கிலேருந்து கிளம்பியாச்சு. அடுத்து கிறிஸ்டல் பே நோக்கி பயணம். 11:45 இங்கே வந்தோம். ஒரு 40 மினிட்ஸ் ட்ராவல் பண்ணி கிளிங்கிங் பீச்சிலேருந்து ப்ரோக்கன் பிரிட்ஜும் ஏஞ்சல் பில் பாங்கையும் பார்க்குறதுக்கு. ஏஞ்சல் பில் பாங்கில் தான் ஒரு பெரிய ஆக்சிடெண்ட்டை பார்த்தோம், சந்தித்தோம். நல்ல ரத்த காயப்பட்டோம். ஒரு பெரிய அலை வந்தது அந்த டைமில், கால் தடு மாதிரி. ஃபோன் கோப்ரோ ரெண்டுத்துலேயுமே எடுக்கிறதுக்கு பிளான் பண்ணோம். கால் ஸ்லிப் ஆகிட்டு பெரிய பள்ளத்தை உருண்டு விழுந்தேன். சின்ன பள்ளம் தான், பெரிய பள்ளம் வந்தால் அவ்வளோதான். ஏஞ்சல் பில்லு பங்குள்ளே போய்ட்டு இருக்க வேண்டியது தான், நான் கடலுக்குள்ளே போய் இருக்க வேண்டியது தான். லக்கிலி உயிரோடு இருக்கும், பரவாயில்ல. அது கூட ஓரமாக போய் நின்று இருந்தேன் முடிச்சுட்டு. அங்கே தான் விபத்து நடக்காமல் கொஞ்சம் உள்ளே வந்தப்போ ஒரு விபத்து நடந்தால கீழே விழுந்தேன், அடியோடு போச்சு. எனிவே ஒரு நல்ல அட்வென்ச்சர்ஸ் கூட எண்டு. ஒரு காயம் இல்லாமல் முடிஞ்சால் நல்லா இருக்காதுல்ல, காயம் பட்டாச்சு. இன்றைக்கி தான் இந்த ட்ரிப்போட கடைசி நாள். நாளைக்கு காலையில் 9:45 சிங்கப்பூர் கிளம்புறோம். இங்கேருந்து 2 நாள், அதுக்கப்புறம் சிங்கப்பூர் பயணம், சிங்கப்பூர் சுற்றுப்பயணம். அது பிறகு அங்கேருந்து சென்னைக்கு 25ஆம் தேதி கிளம்புறோம். ஸோ இன்றைக்கி 22 டேட்டு. முசா பின்னடா ட்ரிப் வந்தோம், வழியாக முடிச்சாச்சு. கிட்டத்தட்ட 2-3 இடத்த பார்த்தாச்சு. கிளிங்கிங் பீச் அண்டு ப்ரோக்கன் பிரிட்ஜ், ஏஞ்சல் பில்லு பாங்க் 3 பார்த்து கிறிஸ்டல் பேக் போயிருக்கோம். ஓகே, கிட்டத்தட்ட இங்கே 1.5 மணி நேரம் ஆகிடுச்சு. நான் விழுந்ததால் கொஞ்சம் டைம் எக்ஸ்ட்ரா போயிடுச்சு, 1/2 hour கிட்ட. இல்லாட்டா இங்கே மட்டும் உங்களுக்கு எப்படி இருந்தாலும் குறைஞ்சது ஒரு 1.5 மணி நேரம் தேவைப்படும். இங்கே கண்டிப்பாக 1.5 மணி நேரம் தேவைப்படும். நல்லா ரசிக்கணும்னா இந்த இடத்த ஹைட் டைட்லாம் கொஞ்சம் பார்த்து, காலைல ஹைட் டைட் டைம் இப்போ தெரிஞ்சு வந்தீங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும். ஆக்சுவலாக நீ காலையில் 10 மணிக்கு ஹைட் டைட் இருந்துங்க. அந்த டைமில் இங்கே வராமல் கொஞ்சம் லேட்டாக வந்தோம். கிளிக்கிங் போய்ட்டு வந்ததால் கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. 3:45க்கு 3:30க்கு லோ டைட் போயிடும். ஆல்மோஸ்ட் ஒன்றுன்றதால மீடியம் டைட் தான் இருந்தது. ஹை டைட் இருந்ததுன்னா பெரிய பெரிய அலைகள் பார்த்துருப்பாங்க, ரொம்ப அழகாக வந்திருக்கும். அந்த திருப்பாங்க நிறைய லாகர்ஸ் அதை போட்டிருக்காங்க, அந்த வீடியோஸை பாருங்கள். வேறு வேறு வில்லேஜஸில் ஏஞ்சல் பில்லு பாங்கை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா எவ்வளோ ஆபத்தான இடம்ட்டு நிறைய பேர் வீடியோ பண்ணியிருக்காங்க, அதெல்லாம் பாருங்கள், தெரியும். ஓகே, அடுத்து இப்போ 1:15 மணி. இப்போ இங்கேருந்து கிளம்புறோம் டுவர்ட்ஸ் கிறிஸ்டல் பே. ஏஞ்சல் பில்லு பாங்கிலேருந்து கிளம்பி 3/4 மணி நேரம் ஆச்சு இங்கே வரத்துக்கு. கிறிஸ்டல் பேக்கு கரெக்டாக 3/4 மணி நேரம் அங்கேருந்து. ஆல்மோஸ்ட் பீச்சுக்கு வந்துடுச்சு வண்டி. இங்கே என்ட்ரி வந்து 10,000 ரூபாய் காருக்கு. எனக்கு காயம் பட்டதால் உடம்பு ஃபுல்லாக எரியுது. ட்ரெஸ்ஸு மத்திய வச்சு பட்டு சிறப்புகளோட வலி இல்லை, காலெல்லாம்
தோள்பட்டையில் ஒரு இடம் அடிபட்டிருக்கு. அது டிஷர்ட்டுக்குள்ளே போய் மாட்டிச்சா வேறு பெயின் ஜாஸ்தியாக இருக்குது. ஆனால் அழகான பீச் பகுதியில் வந்துட்டோம். தண்ணியில் குளிக்கிறாங்க எல்லாரும். உப்பு தண்ணியில் நம்ம இறங்கினா நமக்கு அது அவ்வளோதான் இருக்க காயத்துக்கு. அதுக்கு ஒரு நண்பர் குளிக்கிறது வந்து குளிக்கிட்டு வா. ஸோ பியூட்டிஃபுல் பிளேஸ். வா, அழகான இடம். ரசிக்காமல் மிஸ் பண்ண முடியாது சார். சின்ன தப்பு பெரிய ஆபத்து உருவாக்கி விட்டது. அழகான ஒரு இடம். அவ்வளோ அழகாக இருக்குது இந்த இடம். கிறிஸ்டல் பே இந்த இடத்துக்கு பேர். தண்ணி நல்லா அழகாக இருக்குது. நல்லா குளிக்கலாம். சேஃப் தான் நினைக்கிறேன் இங்கே குளிக்கிறது. எல்லாமே குளிக்கிறாங்க. இங்கே கொஞ்சம் ஆழமாக இருக்குது. அலை இழுத்தும் போகாது பின்னாடி. ஸோ சேஃபான இடம் தான் அது குளிக்கிறதுக்கு. அலை வருது, பட் ஆனால் திரும்ப ரிட்டர்ன் வந்து இழுத்துட்டு போகாது. நிறைய பேர் குளிச்சுட்டாங்க. கிறிஸ்டல் பே ஷாப்ஸ்லாம் இருக்குது பக்கம். அவ்வளோ அழகான ஒரு பீச். ரொம்ப சேஃப் கூட. அது பாருங்கள், கீழே எல்லாம் குளிக்கலாம். எல்லாருமே குளிக்கலாம். காயம் பண்ணுறது தண்ணியாக இறங்கல அதெல்லாம் இறங்கிருக்கும். கண்டிப்பாக அதெல்லாம் நல்லா அழகாக குளிச்சுருக்கலாம். ஆபத்து இல்லை. கிறிஸ்டல் பே மிஸ் பண்ணாமல் வாங்க. யாரும் இருந்தாலும் அவங்க அவ்வளோ இருக்காங்க. குழந்தைங்க கூட ஜாலியாக தண்ணிக்குள்ள விளையாடுறாங்க. இதுப்பளவு தண்ணி இருக்குது. கழுத்தளவு தண்ணி இருந்தால் கூட ஆபத்து இல்லை. தண்ணி இழுத்துட்டு போகாது. அதாவது இங்கே தண்ணி இழுத்துட்டு போகாது. அந்த இடம் தான் அந்த மலைகள்லாம் கொஞ்சம் சரி பண்ணியிருக்காங்க தண்ணியை. இந்த அலைகளோட போகிறேன். ஸோ ரிட்டன் போகிறது வந்து வேகமாக போகல தண்ணி. அலை சும்மா அடிக்குது, அவ்வளோதான். அவ்வளோ அழகு இடம். மிஸ் பண்ணிடாதீங்க. அது வந்தீங்கன்னா கிறிஸ்டல் பே போகாமல் வராது. யூஸாக போயிட்டால பெரும்பாலும் கிறிஸ்டல் பே ஸ்நாக்லிங் போகிறவங்க போக மாட்டாங்க. கிறிஸ்டல் பே கேன்சல் பண்ணிட்டு தான் ஸ்நாக்லிங் போவாங்க. பட் கிறிஸ்டல் பே மிஸ் பண்ணாமல் வாங்க எல்லாருமே. அவ்வளோ அழகான பீச். பீச் பண்ணுறது அருமையாக இருக்கும். இந்த இடம் கொஞ்சம் நேரம் இருக்கிறதுனால நிறைய பேர் இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. இந்த ஓரத்துக்கு இந்த ஓரத்தில் வந்து இடம் இவங்க தான் தேங்காய்லாம் கொடுத்தாங்க காயத்துக்கு போகிறதுக்கு இந்த கடையில். Your name? My name is Madi. மடி. Yeah. இவங்க கிறிஸ்டல் பேல கடை வச்சுருக்காங்க. இங்கே கிறிஸ்டல் பேல வெஸ்ட் பேக்கு நேராக வந்தீங்கன்னா இங்கே வாங்க. ஃபுட் ஆர்டர் போடலான்ட்டு. தண்ணி வாங்கணும். 1 grilled fish rice. Fish rice. Fish rice? ஆ Yeah. 1. தேங்க்யூ. துக்கு மருந்து தேங்காய் எண்ணெய், நம்ம ஊர் தேங்காய் எண்ணெய் மாதிரி அழகாக வச்சுருந்தாங்க. கொடுத்தாங்க. போட்டாச்சு. அம்மா மண்ணை கருப்பார். பிளாக் அண்ட் ஒயிட் கலந்த மாதிரி. ஸோ அழகான பிசு பிச்சுட்டு சாப்பிட்டு கிளம்புறோம். ஸோ பிசு இதுலேருந்து கிளம்புறோம். மிஸ்டர் வயாங், இதோட கார் நம்பர் இதுதான் DK 1070 DQ.
இவர் நிசா பண்ணிட்டால் இருப்பார். ரொம்ப ஜென்யூன், வெரி குட் மேன், வெரி ஹெல்ப்ஃபுல், சூப்பர் மேன். உண்மையிலேயே ரொம்ப நல்ல மனுஷன். நீங்கள் வந்தீங்கன்னா நல்ல கரெக்டான ரேட் சொல்லுவார். கொஞ்சம் பேரம் பெஸ்ட்டு இது பண்ணிக்கோங்க. 8 லட்ச ரூபா சொன்னார், நான் 5 லட்ச ரூபாய் கேட்டேன், வந்துட்டார் உடனே, எந்த தொந்தரவும் பண்ணாமல். ரொம்ப நல்ல மனுஷன், யூஸ் பண்ணிக்கோங்க அவர். நான் உங்களுக்கு தேங்க்யூ. ஃபுல் டே முடிச்சுட்டு ஷார்ப்பாக 4 o'clock ஃபெரிக்கு வந்துட்டோம். அங்கேருந்து கரெக்டாக 3/4 மணி நேரம் ஆச்சு. கரெக்டாக நாங்கள் ப்ரெடிக்ட் பண்ணது போலவே ஸ்நாக்லிங் தான் மிஸ் பண்ணிட்டோம் இன்றைக்கி. எல்லாம் போயிடுச்சு, பட் ஸ்நாக்லிங் மிஸ் பண்ணிட்டோம். ஸோ ஃபெரியை தேடி போகிறோம். பெனடா எக்ஸ்பிரஸ் பாஸ்போர்ட் எங்கே இருக்குன்னு பார்த்துட்டு ஒரு என்ட்ரன்ஸ் செக்இன் கவுண்டர், ஒவ்வொன்றுத்துக்கும் செக்இன் கவுண்டர் தனித்தனியாக இருக்குது. அது தேடி போயிட்டு செக்இன் பண்ணிவிட்டு போயிட்டு போட்டில் ஏறணும். சரி, கொஞ்சம் லேட்டாக 4:45 கிளம்பிச்சு. இங்கேருந்து 45 minutes ட்ராவல் பண்ணி 5:30 மணிக்கு சன்னூர் ஹார்பர் வந்து ரீச் ஆகிட்டோம். ஓகே, அட் லாஸ்ட் முடிச்சுட்டு வந்து வண்டி பிடிச்சாச்சு. J4 Legion. Now we are heading to J4 Legion. நீங்கள் கோஜெக் புக் பண்ணுறதா இருந்தால் அங்கேயே வெயிட் பண்ணக்கூடாது. நீங்கள் அது போர்ட்லேயே வெயிட் பண்ணாமல், அந்த ஹார்பரில் வெயிட் பண்ணாமல், அங்கேருந்து வெளியே வந்துட்டு இந்த மெயின் ரோடு ஒன்று இருக்கும், அது வரலாம் வந்துட்டு புக் பண்ணுங்கள். ஏன்னா உள்ளே யாரும் வரமாட்டாங்க. அதனால் நாங்களே இப்போது கிட்டத்தட்ட ஒரு 3/4 கிலோமீட்டர் 1 கிலோமீட்டர் நடந்து வந்து எங்கள் கார், நாங்கள் புக் பண்ண கார் வந்து இங்கே தான் வந்துருந்தோம், டங்கின் பாஸ்கின் ராபின்ஸ் எதிரில். ஓகே, இங்கே வந்துட்டு தான் கிளம்பணும். ரூமுக்கு வந்து குளிச்சப்புறம் கொஞ்சம் பெட்டராக ஃபீல் பண்ணதால் வெளியே யாரும் எங்கேயும் போக தேவையில்ல, பட் பக்கத்தில் இருக்க பாம் மெம்பர்கள் மட்டும் பார்க்கலான்னு ஒரு முடிவு பண்ணிவிட்டு பக்கத்தில் வந்தோம். Ground Zero பாம்பே. 2002 வருஷம் அக்டோபர் மாதம் 12ஆம் தேதி மிட் நைட்டு 11 மணிக்கு பேடி கிளப்பு அப்புறம் சரி கிளப், இது 2 எதிரெதிராக இருக்கும் இங்கே லீஜன் ஜங்ஷனில். பேடி கிளப்புக்குள்ளேயும் சரி கிளப்புக்கு வெளில இருந்த ஒரு கார்லேயே நடந்த பாம் பிளாஸ்டில் 199 பேர் செத்துருக்காங்க. ஆல்மோஸ்ட் அக்டோபர்ன்றது வந்து ஆஃப் சீசன், அப்போ நடந்திருக்கு. அப்போவே 199 பேர் செத்துருக்காங்க. ஜெலாண்டாலேருந்து 4 பேர், டென்மார்க் 3 பேர், இங்கிலீஷ் 23 பேர், இட்டாலியிலேருந்து ஒருத்தர், ஜெர்மன்லேருந்து 6 பேர், ஃப்ரான்ஸ்லேருந்து 4 பேர், போர்ச்சுகீஸ் ஒருத்தர், போலாண்டு, ஸ்வீடன் 5 பேர், சுவிட்சர்லாந்து 3 பேர், யுனானின்றது என்னன்னு தெரியல கரெக்டாக, அமெரிக்காவிலேருந்து 7 பேர், பிரேசில் 2, ஈக்குவடார் 1, கனடா 2, ஆஃப்ரிக்காவிலேருந்து 2, ஜப்பான்லேருந்து 2, டைவான்லேருந்து ஒருத்தர், கொரியாவிலேருந்து 2 பேர், இந்தோனேஷியாவிலேருந்து 38 பேர். மேஜர் வந்து ஆஸ்திரேலியன்ஸ் 88. ரிச் பண்ணி வச்சுருப்பாங்க. J4 லீஜன் ஏரியாவில் Ground Zero இடம். ஓகே நண்பர்களே, 8 நாள் பாலி ட்ரிப் முடிச்சு இன்றைக்கி காலையில் 5 மணிக்கெலாம் எழுந்து ரெடியாகி நேற்றே பேக்கெலாம் பண்ணி முடிச்சிட்டோம். 6 மணிக்கெலாம் கிளம்பிட்டோம். கிளம்பி ஏர்போர்ட் பார்த்து போயிட்டுருக்கோம். அடுத்து எங்களுடைய பயணம் சிங்கப்பூரை நோக்கி. ஓகே, ஒரு வழியாக முடிச்சுட்டு பாலி ஏர்போர்ட் வந்தாச்சு. ஒரு சூப்பர் ட்ரிப் கடைசியாக அருமையாக முடிஞ்சது. ரைட் நவ் ஏர்போர்ட்டில் இருக்கோம். ஓகே, செக்யூரிட்டி ஏரியா. ஸோ ஓகே நண்பர்களே, 7வது நாளோட செலவு கணக்கை இப்போ பார்த்துடலாம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி க்ளூக்கில் புக் பண்ணியிருந்தோம்னா 8 லட்ச ரூபாய் ஆகிருக்கும் ரூசா பெனிடா ட்ரிப்புக்கு. ஆனால் நம்ம நேராக போனதால் எவ்வளோ செலவாச்சுன்னு நான் ஃபைனலாக சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன். டிரான்ஸ்போர்ட்டை சேர்க்காமல் 9 லட்ச ரூபாய், அதையும் சேர்த்தோம்னா ஒரு 10.25 லட்ச ரூபாய், கிட்டத்தட்ட 2.25 லட்ச ரூபாய் ஜாஸ்தியாக இருக்குது. ஒரு 1300 1400 நம்ம ஊர் காசுக்கு வேஸ்ட்டாக போயிருக்கு.
ஸோ ஆன்லைனில் புக் பண்ணுறது பெட்டர். அதாவது ஒரு ஆளுக்கு 8 லட்சத்துக்கு தாண்டாத மாதிரி எந்த ஆன்லைன் கொடுக்குறானோ அதில் போங்க. அதில் ஒரு வேளை கிடைக்கலன்னா நீங்கள் நேராக போகிறதா இருந்தால் தைரியமாக இந்த ஆப்ஷன் எடுத்துக்கலாம். ஒரு கூட கொஞ்சம் பணம் செலவாகும், அவ்வளோதான். பட்டு நான் சொன்ன இதெல்லாம் ஃபாலோ பண்ணி போயிடுங்க. சேஃபாக போய்ட்டு சேஃபாக வந்துடலாம். ஓகே, இப்போ செலவு கணக்கை பார்க்கலாம். மொத்தம் நேற்று நூசா பெனிடா போன செலவு மற்றும் நைட்டு ஹோட்டல் வந்து கிட்டத்தட்ட 1140 ரூபாய் J4 Legion நைட் ஸ்டேக்கு, அதையும் சேர்த்து ஃபுட் எக்ஸ்பென்சஸ் எல்லாம் சேர்த்து 6994 ரூபாய் 60 காசு வந்திருக்கு. கிட்டத்தட்ட 7000 ரூபாய். ஓகே நண்பர்களே, நம்மளுடைய பாலி சுற்றுப்பயணம் வெற்றிகரமாக முடியுது இன்னையோட. இன்றைக்கி நமக்கு இங்கேருந்து கிளம்பி சிங்கப்பூர் போகிறோம். இருந்து 8 நாட்கள் நாங்கள் இருந்தோம். 7 நாள் தான் நாங்கள் சுற்றுப்பயணம் செஞ்சது. 7 நாட்கள் தான். வந்த நாள் ஓரளவுக்கு ஓய்வு தான் எடுத்துமே தவிர நாங்கள் எங்கேயும் வெளியே போகல. அடுத்த 7 நாட்கள் ஃபுல்லாக அருமையான ஒரு சுற்றுலாவை போனதோட உங்களுக்கு அனைத்து விவரங்களும் எல்லாமே சிறப்பாக கொடுத்துருந்தோம். ஆனால் சில குறைகளும் அதில் இருந்தது. குறிப்பாக சொல்லணும்னா எங்களோட இது முதல் தடவை நான் வீடியோ ஆக்சுவலாக இந்த அளவுக்கு ஒரு ப்ரொஃபஷனலாக ஒரு யூடியூப்க்கு ஒரு வீடியோஸ் க்ரியேட் பண்ணணும் அப்படின்னு நினச்சி நான் பண்ண ஆரம்பிச்சது முதல் தடவைன்றதால சில குறைகள் அதில் இருந்தது. ஆடியோ வந்து ஒரே வால்யூமில் எல்லா இடத்துலையும் இருந்திருக்காது. எல்லா வீடியோஸ்லாம் ஏற்றங்கள் நிறைய இருந்திருப்பேன். ஏன்னா நான் மைக்கை யூஸ் பண்ணாதால. அதே மாதிரி முதல் 2 நாட்கள் வீடியோவை பார்த்தீங்கன்னா ஸ்டெபிலைசேஷன் இருந்திருக்காது. உங்களுக்கு ஸ்டெபிலைஸ்டாக எடுத்துருக்க மாட்டேன் வீடியோவை. அந்த ஆப்ஷன்ஸை நான் சரியாக ரீட் பண்ணாதால் அந்த தவறு நடந்திருந்து. அதுக்கப்புறம் அது சரி பண்ணியிருந்தோம். அதுக்கடுத்து கடைசி நாளுக்கு முன்னாடி வரைக்கும் 4Kல ரெக்கார்ட் பண்ணியிருந்தோம். அதனால் எங்களுக்கு கிட்டத்தட்ட 3 மெமரி கார்டு ஒரு நாளைக்கு, அதுவே பார்த்தாம மொபைல்லலாம் நிறைய ரெக்கார்ட் பண்ணியிருந்தேன். ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன தவறுகளை அதை சரி செஞ்சு ஒரு வழியாக இந்த டூரை முடிச்சிருக்கோம். சரி, அடுத்து நாங்கள் சிங்கப்பூர் போகிறோம். ஸ்ரீலங்காவும் நாங்கள் டூர் சுற்றுப்பயணம் செஞ்சுருக்கேன். நான் இந்த 2 வீடியோ போட போகிறேன். அதுலேயும் இந்த மாதிரி குறைகள் இருக்க வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இன்னும் நான் இந்த வீடியோஸ் பண்ணி முடிக்கும் போது தான் சில ப்ரொஃபஷனலாக என்னென்ன இஷ்யூஸ் நம்ம பண்ணியிருக்கோம், என்னென்ன தப்பு நாங்கள் பண்ணியிருக்கோன்றது தெரிஞ்சிருக்கோம். தப்பு மட்டுமே பண்ணியிருக்கோன்னு சொல்ல முடியாது. நான் முதலியே சொன்னது போல் இந்த யூடியூப் சேனல் ஆரம்பித்ததோட முக்கிய நோக்கமான முழுமையான தகவல்கள், என்னோட மூஞ்சி ரொம்ப காட்டாமல் முழுமையான தகவல்கள் நான் கொடுக்கணும்னு நினச்சேன். அதை ஓரளவுக்கு நிறைவேற்றிருக்கேன்னு நம்புகிறேன். நீங்கள் எந்த வீடியோ எடுத்திங்கனாலும் அங்கேருந்து கிளம்புன இடத்துலேருந்து போகிற இடத்தோட நேரம் எவ்வளோ நேரம் ஆகுது, ட்ராவலிங் டிஸ்டன்ஸு, எங்கே தங்கலாம், அதே மாதிரி அங்கே போனால் அங்கே பார்க்கிங் டிக்கெட்லேருந்து என்ட்ரி டிக்கெட்லேருந்து போயிட்டு வரதுக்கு எவ்வளோ நேரம் எடுக்கும், இந்த மாதிரி தகவல்களை முழுமையாக நான் கொடுத்துருக்கேன். ஆகவே நண்பர்களே, இதே போல் என்னுடைய பயணம் தொடர்ந்து நடைபெறும். நம்மளுடைய பாலி பயணம் ஒரு வழியாக இறுதி கடத்துக்கு வந்துட்டோம். இன்றைக்கு நம்ம இங்கிருந்து கிளம்பி சிங்கப்பூர் போகிறோம். சிங்கப்பூர் வீடியோஸை ஒரு வாரம் கேப்புக்கு அப்புறம் கொடுக்கலான்னு சொல்லிட்டு முடிவு பண்ணியிருக்கேன். ஆனால் இன்னொரு வீடியோ இதே சீரியஸில் இன்னொரு வீடியோ கொடுத்துடலான்ற முடிவில் இருக்கேன். என்னென்னா, இப்போ நான் தனித்தனியாக 8 நாள் பண்ணேன் இல்லையா, 7 நாள் வீடியோஸ் கொடுத்தேன் இல்லையா, இது எல்லாத்தையும் கம்பைல் பண்ணி ஒரு 15 நிமிஷத்துக்குள்ளே வர ஒரு மொத்த வீடியோ, டூர் டைரி வீடியோ வந்து உங்களுக்கு கொடுக்கலான்னு சொல்லிட்டு மொத்த காஸ்ட் எவ்வளோ ஆச்சு எல்லாம் அதில் மென்ஷன் பண்ணிவிட்டு என்னென்ன இடம் நான் மிஸ் பண்ணணும் அதெல்லாம் நீங்கள் மிஸ் பண்ணக்கூடாதுன்ற மொத்த தகவலையும் அதில் கொடுத்து இந்த பாலி சுற்றுலாவை முடிச்சுக்கலாம்னு சொல்லிட்டு முடிவு பண்ணியிருக்கேன். ஸோ இன்னும் ஒரே ஒரு வீடியோ தான் நான் அடுத்து பட போகிறது, பாலியை சம்மந்தப்பட்ட வீடியோக்களில். ஸோ அது முடிஞ்ச உடனே அடுத்து சிங்கப்பூர் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களுக்குலாம் இது என்னென்னு தெரிஞ்சிருக்கும், ரூபிக் கியூப். இது எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்றத தமிழில் நிறைய பேர் பண்ணியிருக்காங்க. எப்படி பண்ணியிருப்பாங்கன்னா, மொத்தமாக ஒரே ஒரு வீடியோவில் ஒரு 1/2 hour 45 minutes வர மாதிரி வீடியோஸ் பண்ணியிருப்பாங்க. அது வந்து நம்ம உட்காந்து நிறைய அதை வெளியே இல்லாமல் அதை உட்காந்து அதை ப்ராக்டிஸ் பண்ணும்போது மட்டும்தான் அதை பண்ண முடியும். நம்ம எப்படி பண்ண போகிறோம்னா, ஒரு நாளைக்கு ஒரு செக்மெண்ட், அதாவது ஒரே ஒரு ஃபார்முலா அல்லது ஒரு பார்ட், இது மட்டும்தான் நான் பண்ண போகிறேன். ஸோ அந்த மாதிரி பண்ணும்போது ஒரு 6 நாளில் நான் முடிச்சிடுவேன் இந்த வீடியோவை. அந்த 6 நாள் நீங்கள் தொடர்ந்து ஃபாலோ பண்ணிங்கன்னா நீங்கள் நிச்சயமாக நீங்கள் ரூபிக் கியூப்பை வந்து சால்வ் பண்ணுறது, இந்த பசிலை சால்வ் பண்ணுறதுல உங்களுக்கு அவ்வளோ ஈஸியாக இருக்கும். ஏன்னா ஒவ்வொரு நாளும் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும். நான் சொல்லி முடித்தோன்னா அதை ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா அது சிறப்பாக இருக்கும். அது அடுத்த வீடியோவில் நான் சொல்கிறேன். ஆகவே இந்த பாலி சுற்றுப்பயணத்தை இந்த வீடியோவோட நான் நிறைவு பண்ணுறேன். மறக்காமல் டெவென்ச்சர்ஸை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வைங்க. அதனால் நாங்கள் போடுற அனைத்து வீடியோக்களும் உங்களுக்கு தொடர்ச்சியாக கிடைக்கும். தொடர்ந்து உங்கள் ஆதரவை எனக்கு தெரிவிக்கணும். நான் ஆரம்பிக்கும் போது ரொம்ப கம்மியான வியூவர்ஷிப்பில் இருந்து இந்த சிறப்பான அளவில் வியூவர்ஷிப்ஸ் வந்திருக்கு. ஓரளவுக்கு நான் எதிர்பார்க்காத வளர்ச்சி இது உண்மையிலே. அடுத்தடுத்த வீடியோஸ் நான் போடும்போது இருக்கிற குறைகளையும் நான் கலைஞனா இன்னும் என்னோட வியூவர்ஷிப் பெருசாகும் என்கிற நம்பிக்கையோடு உங்களிடம் விடைபெறுவது உங்கள் நண்பன் செந்தில் தேவராஜ்.